எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டீ டைம் ஸ்நாக்ஸ். ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது செய்முறையும் அதற்கான பொருள்களும் என்னென்னன்றது பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு கடந்த முறை ஒரு ரெசிப்பியில் நான் கப் அளவு சொன்னேன்ல, நிறைய பேர் கப் அளவு இல்லாமல் எங்களுக்கு கிராம் அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இதில் ரெண்டு குழப்பம். பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் எடை மிஷின் இருக்காது, அதனால் கிராம் அளவு யாருமே சொல்ல மாட்டாங்க. சமைக்கிற எத்தனை ரெசிபிஸ் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, கிராம்ஸ் ரொம்ப குறைவாகத்தான் சொல்லுவாங்க. இருந்தால் கூட நான் முடிஞ்சளவு இப்போது சொல்கிறேன். இந்த கப்பளவுன்றதில் நீங்கள் குழப்பமடையாதீங்க. எந்த கப்பை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த கப்பை கம்பேர் பண்ணி தான் மற்றதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த குழப்பம் எல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்ஸுன்னே வந்திருக்கு நிறையா. நம்ம viha.online கூட இப்போ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விஹா நியூ ப்ராடக்ட்ஸில் போய் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் கப் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துலேயும் மெஷர்மெண்ட் கப் இருக்குது, அப்புறம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் இருக்குது. 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இருக்குது. கப்பும் பார்த்தீங்கன்னா 1/4 கப், அரை கப், 1/3 கப், அப்புறம் முழு கப், இந்த மாதிரி நிறைய அளவுகளில் இருக்குது. அது போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக போட்டிருக்கோம். ப்ரொஃபஷ்னலாக சமைக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பளவை வச்சு தான், இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் எல்லாமே அளவு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த கிறிஸ்பி ஸ்நாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்களும் அதன் செய்முறையும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு 300 கிராம் போல் நான் மைதா எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 கப் எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். இது நீங்கள் கோதுமை மாவு கூட வச்சு செய்யலாம். எப்போவுமே கோதுமை மாவில் வச்சு நிறைய பதார்த்தங்கள் செஞ்சு காமிக்கிறனால இந்த முறை உங்களுக்கு மைதாவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது அதுக்கு ஒரு 100 கிராம் போல் ரவை எடுத்துக்கோங்க. ரவையும் இதில் போட்டுருங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் போல் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நல்லா இதையும் கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு எப்படி கெட்டியாக பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு இது மேலே கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெய் போட்டு காயாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு என்ன பண்ணலாம், நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஊறணும். அடுத்தது 5 டீஸ்பூன் போல் நெய் அல்லது எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் போல் நம்ம அரிசி மாவை கலந்துக்கணும். கட்டி பிடிக்காமல் கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும். அடுத்தது நம்ம ஊற வச்சோம் இல்லையா இந்த மாவு, இதை உருண்டைகள் ஆக்கிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாவில் நம்ம பிசைந்த மாவில் ஒரு 7-8 உருண்டைகள் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதோ பரவாயில்ல. ஏன்னா ஒரு சிலர் பெருசாக எடுப்பீங்க, ஒரு சிலர் சின்னதாக எடுப்பீங்க. ஆனால் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நான் இப்போ பொரிக்க போகிறோம் நம்ம இதை உருட்டிட்டு செஞ்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ண வச்சுருக்கேன் அடுப்பு மேலே. இப்படி உருட்டுறது கூட நம்ம பார்த்திங்கன்னா மாவு தொட்டு உருட்டக்கூடாது. வேணுன்னா எண்ணெய் தொட்டு உருட்டிக்கலாம் ஒட்டுச்சுன்னா. பாருங்கள், இப்படி கார்னர்ஸ்லாம் தின்னாக இருக்கணும், சரி சமமாக இருக்கணும். அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டிட்டேன். இப்போது நம்ம ஒன்று உருட்டினதை கீழே வச்சுக்கிட்டு நம்ம அரிசி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அரிசியும் நெய்யும் சேர்ந்து அதை 2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி விடுங்க. அடுத்தது இன்னொன்று எடுத்து அது மேலே வைக்கணும். இப்படி இன்னும் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், 7 நம்ம ஒவ்வொன்று மேலே வச்சுக்கிட்டோம். ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதே மாதிரி அந்த பேஸ்ட் வச்சுக்கிட்டு வந்தோம். இப்போ இதை ரோல் பண்ணுங்கள்.
நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இதை இப்போது நம்ம இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணதை என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள், இப்படி திருப்பிக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி கரெக்டாக ஒட்டிக்கணும். அந்த பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நான் அதிகமாக வச்சுட்டேன், நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்படி வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம முறுக்கு சுற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன். சூடாயிடுச்சா, நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு இது பொரிக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நான் ஒவ்வொன்றா போடுறேன். எவ்வளோ வருமோ அது போட்டுக்கலாம். தனித்தனியாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போடும்போது நீங்கள் சைடில் வந்து போடணும். அப்படியே போட்டுறாதீங்க. மேலேருந்து போட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் மேலே தெரிச்சுக்கும். ஜாக்கிரதையாக போடுங்க. இப்படி போட்டு கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா பொரியணும், பச்சையாக இருக்கக்கூடாது. டீ டைம் கிறிஸ்பி ஸ்நாக்ஸை வந்து இப்போ நம்ம அடுப்பில் ஆயிலில் போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா அதனுடைய நிறமே பார்த்திங்கன்னா சிகப்பாக மாறணும். அது வரைக்கும் நம்ம பொறுத்துருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பக்குவமாக சுட்டு எடுக்கணும். ஒரு சிகப்பு நிறம் ஆகுது இல்லையா, அது வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் இருக்குது இல்லையா, அது செய்யவே நம்ம வீட்டிலலாம் வந்து சாப்பிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுவும் டீ டைம் வேறு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மாதிரிக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் வச்சுருக்கேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த மொறுன்னு இருக்குது, கிறிஸ்பின்னாலே மொறுன்னு அர்த்தம் இல்லையா, அந்த மொறுன்னு இருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட்றேன். பாருங்கள், கடக்கு முடக்குன்னு சத்தம் வரும். இங்கெல்லாம் சத்தம் வருதா? இன்னொரு முறை வேணால் சாப்பிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன், சாக்கிலையாவது நான் சாப்பிட்றேன். இது ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ். நான் இந்த ஸ்நாக்ஸில் மைதா மாவு பயன்படுத்தியிருக்கேன்ல. நிறைய பேர் நினைப்பீங்க நல்லது இல்லையே, ஏன் மேடம் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் தொடர்ந்து கோதுமை மாவுலேயே செஞ்சு காமிக்கிறனால தான் இன்றைக்கி வித்தியாசமாக மைதா மாவில் செஞ்சு காமிச்சேன். நான் பொதுவாகவே கோதுமை மாவு தான் அதிகமாக எல்லாமே பயன்படுத்துவேன். உங்களுடைய விருப்பம் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் டீ டைம் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.